ஒரு காட்டன் சில்க் எக்ஸிபிஷன் வைக்கிறாங்க. வரவங்கெல்லாம் அந்த சில்கை பார்த்து அப்படியே மயங்கி அதை வாங்க ட்ரை பண்ணுறாங்க. இந்த பக்கம் காட்டனை பார்க்க ஆள் இல்லை. ஒரு லேடி மட்டும் போய் அந்த காட்டன் எக்ஸிபிஷன் அதை ஃபுல்லாக விசிட் பண்ணுறாங்க. மேனேஜர் கேட்குறாரு, அம்மா நீங்கள் மட்டும் நம்ம இதில் ஆர்வமாக இருக்க காட்டனில் அப்படி. வருஷம் ஃபுல்லாக நான் காட்டன் தான் போடுறேன், ஆனால் எப்போனா ஒரு தடவை தான் வந்து நான் சில்க் போடுறேன். காட்டன் கம்ஃபோர்ட்ஸ் மீ, ஆனால் அந்த சில்க் செலிப்ரேட்ஸ் மீ. ஃபங்க்ஷனுக்கு நான் போடுற எந்த அளவுக்கு மூடு நான் சில்க் யூஸ் பண்ணணும், அதே மாதிரி டெய்லி யூஸ் பண்ணுற காட்டனையும் நான் மதிக்கிறேன் அப்படின்னா. அப்படின்னா அர்த்தம் எல்லாருமே ஒரு வேல்யூ இருக்குது. காட்டன்னா தமிழில் என்ன? பருத்தி. சில்க்குன்னா என்ன? பட்டு. அதான் பருத்தி பட்டு. ரெண்டுத்துக்கும் உண்டான வேல்யூ இருக்குது. காட்டன் விற்காமையாக இருக்குது. ஒரு அர்ஜென்ட் எமர்ஜென்சினா கூட பியூர் சாஃப்ட் ஒரு அடிபட்டுச்சா காட்டன் எல்லாவற்றுக்கும் ஒரு பயன் இருக்குது. உங்கள் குழந்தை காட்டனா சில்கா எதுவாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் அது பயன்படும், மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெறும். ஆக நூலாக அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களை பருத்தியாகவும் பட்டாகவும் நெய்து பெரிய அளவில் கொண்டு வர வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அதை நாம் கண்டிப்பாக நாங்கள் அதை செய்வோம்.